ஹாய்டா சீரீஸில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது அன்ஹோலி ப்ரொஃபஸர் ஒன்-ஷாட் தான். ஃபார் த 4K ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் லவ் அண்ட் கீப் சப்போர்ட் ஓகேவாடா. அண்ட் எப்பயும் போல் தான் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்கடா. ஓகேவா? ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லணும். நிறையா பேர் வந்துட்டு ஃபுல் ஸ்டோரியும் யூடியூப்லேயே போடுங்கக்கா, என்கிட்ட டெலகிராம் இல்லை, டெலியில் வர மாட்டேது அப்படி இப்படிங்கிறீங்க. யூடியூப்பில் ஃபுல் ஸ்டோரி போடுறது பிரச்சனை இல்லைடா, பட் ரிப்போர்ட் ஆயிரும். தட்ஸ் வை நான் வந்து டெலகிராமில் போடுறேன். அண்ட் ஆல்சோ சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. பட் இந்த ஸ்டோரி வந்துட்டு கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. இது ஒன்லி வந்துட்டு ஹாட்ஸ்டார் மட்டும்தான். ஏன்னா டைட்டில் அன்ஹோலிக் ப்ரொஃபஸர்னு இருக்குது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இஃப் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் யூ கேன் ஸ்கிப் தட். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு நல்ல குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இன்ட்ரோ எப்படின்னா, ஒயின் வந்து இப்போ 3rd இயர் படிச்சுட்ருக்கா, லைக் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கா. ஷுகா வந்துட்டு ஒயினோட ப்ரொஃபஸர் அண்ட் ஆல்சோ ஹீஸ் நெய்பர் டூ. அப்புறம் உங்கள் வீட்டில் பார்த்தா உங்கள் வீட்டில் செம்ம ஸ்ட்ரிக்ட்டுங்க. அதாவது நீங்கள் சொல்கிறதுல எதுவும் கிடையாது. யாராச்சும் உங்களை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறத பிடிச்சிட்டு உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்களே தவிர நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப கூட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில். பிகாஸ் என்ன புத்தி புத்தி வளர்ப்பாங்க. யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் உங்கள் வீட்டிலலாம். ஸோ இப்படி இருக்கிற எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்ததுமே ஒயின் அப்படியே சுகாமல நின்றுட்டுருக்கா. சுகா அப்படியே ஒயினை நல்லா முறைச்சிட்டு, என்னடி மார்க்குது? ஆ நான் உன் மூஞ்சி மாதிரி எடுத்திருக்கா, நல்லா ஒரு மார்க்கா? நான் படிக்கிறியா இல்லை எப்படி? நான் அந்த பக்கத்து கிளாஸில் அந்த பையன் இருக்கானே ஜோன், அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா? நான் கேள்விப்பட்டேன் புதுசாக கிறிஸ்டாமே, அப்படியா என்ன? ஐயோ சார், அப்படிலாம் இல்லை. நான்லாம் எப்படி சார் க்ரஷ்ஷு? எங்கள் வீட்டில் பற்றி உங்களுக்கே தெரியும்ல, தெரிஞ்சனால தாண்டி கேட்குறேன். அப்படின்னு எப்படி க்ரஷ்ஷாக வச்ச? ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சரி அதெல்லாம் விடு, க்ரஷ்ஷு கிஷ்ஷு எதுனா இருந்துட்டு போ. என்ன மாறுது? சார் 92 நல்ல மார்க்கு தானே சார்? ஓ, இந்த மாதிரி ஒரு நல்ல மார்க்கா? இதுவே நல்ல மார்க்கு நீ நினச்சிட்டு கனவு உலகத்தில் மாந்தினா வச்சுக்கோ, அடுத்த டைம் 80 வரும். அப்போ அதுவும் நல்ல மார்க்குன்னு அப்போ அதுக்கும் மேலே கம்மி கம்மியாக எடுத்துகிட்டு போவியா? ஐயோ சார், அப்படிலாம் இல்லை சார். ஒயன், ஃபஸ்ட்டு இந்த கூட கூட வாய் பேசாத. என்ன இப்போ நான் வாய் பேசினேன்? பேசுகிறதுக்கு தானே சொன்னேன். என்னடி வாய்க்குள்ளே முடங்குற? ஒன்றும் இல்லை சார். சார் நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுக்கிறேன் சார். இதைத்தானே போன டைமும் சொன்னேன். சார் போன டைம் வந்து 85 எடுத்திருந்தேன் சார். இந்த டைம் 92. கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல சார்? மயிறு, என்ன அந்த 85க்கும் 92க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? நான் ஒரு 7 மார்க் எழுதுனா முடிஞ்சுச்சு, அவ்வளோதான். ஒரே ஒரு கொஸ்டின் தான். என்னமோ பெரிய இவ்வளாட்ட பேசுகிற, ஏதோ பெரிய ஒல்லக்க லெவலில் வந்து டெஸ்ட் வச்சு அதில் முன்னாடி வந்த மாதிரி. அதான் இந்த அந்த மாதிரி டெஸ்ட் இல்லைல்ல, அப்போ விட வேண்டியதானே? அதுக்கே இப்படி பிடிச்சிட்ருக்கான். என்னாடி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? என்ன வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கரைச்சி கொட்டிட்டுருக்கியா? ஐயோ சார், நான் அப்படிலாம் பண்ணுவேண்ணா? நீ பண்ணுவேடி, நீ பண்ணுவேன். உன்னை பற்றிலாம் எனக்கு தெரியாதா? உங்கள் வீட்லேயே அப்படி இருக்க, உங்கள் வீட்டை பற்றி வெளியெல்லாம் அப்படி சொல்லி வச்சுருக்க. அவங்களாம் நல்லவங்க தாண்டி. ஏதோ ஒன்று அது பண்ணாது இது பண்ண நல்லதுக்கு சொன்னால் மயிறு ஸ்ட்ரிக்ட்டு. நீயே சொல்லிக்கோ. அப்புறம் அந்த அட்மின் சொன்னால முன்னாடி இன்ட்ரோவில், அவளும் சொல்லிக்கணும் தான். என்னெல்லாம் கேட்டால் உனக்குலாம் அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவன் உமா சொல்கிறான். நீங்கள் சார் இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுகிறீங்க? பேப்பர், நீ வாங்கின ஒரு மார்க்கு, இதில் உனக்கு இது பேப்பர் வேறு. சார் நான் 100க்கு 92 எடுத்திருக்கேன். அப்படின்னா 100க்கு 102 எடுக்க முடியும்? எடுக்கணும். நீ எழுதுகிற பேப்பரை பார்க்கும்போது அந்த சைன் பண்ணுற ப்ரொஃபஸருக்கு அப்படி தோணணும். இது என்ன புது கதையாக இருக்குது? 100க்கு வச்சா 100க்குள்ளே தான் எடுக்க முடியும், 100க்கு 102 எடுப்பாங்க. பைத்தியக்காரன்,
இவன் பைத்தியக்காரன் தான். அடுத்தது அவன் ஒரு மாதிரி டென்ஷனாக நிற்கிறா. இங்கே சிகாவை பார்த்துட்டே, இங்கே பாரு உயன், எனக்கு இந்த மார்க்கு பார்க்கும்போது அப்படி கோவம் வருது. நீ என்ன பண்ணுற இன்டர்வலில் ஸ்டாஃப் ரூம் வர, ஓகேவா? சார் பிரேக் டைம் எதுக்கு சார் வரணும்? எல்லாட்டி வச்சுக்கோ, உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி, ஆண்டி உங்கள் பொண்ணு காலேஜில் ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்கா, க்ரஷ்ஷுன்னு அவள் பின்னாடியே போயிட்டுருக்கா. நேற்று கூட அவளுக்கு ஒரு லெட்ரு கொடுத்தா, அதுதான் இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்லேருந்து லெட்டர் எடுத்து காமிக்கிறான். அவ்வளோதான். அதை பார்த்ததும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சார் இது எப்படி உங்ககிட்ட? அது அந்த க்ரஷ்ஷுன்னு சுற்றிட்டீல, அவனுக்கு ஆள் இருக்காமா ஒயன், அவள் தான் தூக்கி வீசினான். அதான் என்னதுன்னு பார்த்தா கடைசியில் நீ இப்படி எழுதி வச்சிருக்க. என்ன பண்ணலாம்? ஐயோ சார் ப்ளீஸ் சார், எங்கள் வீட்டில் மட்டும் மாட்டி விட்றாதீங்க, ஏன்னா அடி துவச்சி எடுத்துருவாங்க. தெரியுதுல்ல, அடி வெளுத்துருவாங்கன்னு தெரியுதுல்ல. அப்போது பிரேக் டைம் இங்கே வா, ஸ்டாஃப் ரூம் வா. ஓகே சார். போடி, இந்த மார்க்கை எடுத்துகிட்டு போய்ங்க, இந்த மார்க்கை கொண்டு என் கண்ணு நடுகிற அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறான். இன்னும் சரி ஓகே சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஒரு அப்செட்டாக அப்படியே பெஞ்சுக்கு வரா. அங்கே வந்து பார்த்தா ஒரு பொண்ணு, நானும் என்னை நம்பவில்லை, எந்த கண்ணை நம்பவில்லை, உண்மை 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 இந்த 87 மார்க் எடுத்ததும் நானே, அந்த ஆன்சர் எழுதுனதும் நானே, அது நானே, மார்க் எடுத்துட்டேனே அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கா லூஸ் ஆட்டோ. அப்போ வயன் வந்து அதை பார்த்து காண்டாயிட்டு அப்படியே பெஞ்சில் லைட்டாக தட்டிட்டு, ஹே சான் என்னடி என்ன நினச்சிட்டு இருக்கா? என்ன பாட்டு பாடிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு பிடிச்சி கத்துறீங்க. அப்போ அவன், ஹே பட்டி கூல் காம் டவுன், ஏன் இப்போ இப்படி வந்து கத்துற? பாத்தியா, நான் 87 மார்க் எடுத்திருக்கேன். ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் நான் 87 எடுத்திருக்கேன் தெரியுமா? பெருமையாக இருக்கேன் நீ நினச்சேன். சிவா சார் இருந்து என்னை என்ன தெரியுமா சொன்னார், என்னை என்கரேஜ் பண்ணார். சார் இந்த மார்க் பத்தாதுமா, இன்னும் கொஞ்சம் நல்லா எடு, அண்ட் ஆல்சோ ஆன்சர்லாம் சூப்பர், ஹேண்ட் ரைட்டிங்லாம் அழகாக இருக்குன்னு தெரியுமா? அவர்கிட்ட இந்த ஒரு அப்ரிஷியேட் வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும். ஆனால் நான்லாம் போனேன், என்னை திட்ட கூட இல்லை. அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருந்த அவர் கூட அவ்வளோ நேரம்? எனக்கும் அவருக்கும் கல்யாணமாம்மா, அதான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். வயன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. செப்பல்ஸ்லேயே போகணும் பார்த்துக்கோ. ஐயா அவர் என்னை எப்படி தெரியுமா அசிங்கமாக கேட்டான். அப்படி என்னடி கேட்டார்? அவ்வளோ மார்க் கம்மியா என்ன? ஏன்டி ஜஸ்ட் பாஸா? நான் என்னைக்கிட்ட ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கேன். எப்போவுமே 80க்கு மேலே மட்டும்தானே எடுப்பேன். இந்த டைம் 92 எடுத்திருக்கான். 92வா? 87 எடுத்துட்டு நானே பாட்டு பாடுறேன். சான் என்ன இரு, 97க்கு 87க்கும் 92க்கு 87க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரொம்பலாம் இல்லை, நீயும் வாயின் லெவலுக்கு வந்துட்ட. தேறிட்ட சான். ஹொயன் 92 எடுத்திருக்கீங்களடி, அப்புறம் ஏன்டி அவர் உன்னை போட்டு அப்படி திட்டுறாரு? அது மட்டுமா, அவருக்கு நான் பக்கத்து கிளாஸில் ஜோனை க்ரஷ்ஷாக வச்சிருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஹொயன் அப்படியா? அது எப்படி தெரிஞ்சு? மாங்கா உன்னால தாண்டி. நான் என்னடி பண்ணேன்? என்ன இது சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையவே திட்டிகிட்டு இருக்கா? பாரு ஒயன், அவர் உங்ககிட்ட திட்டினாருன்னா நீ அவர்கிட்ட போய் கோவத்தை காட்டு. என் மேலே காட்டிகிட்டு இருந்தா நான் என்ன ஒயன் பண்ணுவேன்? சான் நீ தானே அவனுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கலான்னு? ஆமாம் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதுக்குன்னு நீ மாட்டிக்கிற மாதிரியா ஒயன் பண்ணுவேன்? அது நான் மாட்டல. அப்புறம் எப்படி அவருக்கு தெரிஞ்சு? அதுவா, அது அந்த ஜோனோட அந்த சண்டால சிரிக்கி இருக்கால, யாரு அவனோட ஆளா? அவளே தாண்டி, அவளே தான். அவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் கொடுத்த லெட்டரை தூக்கி வீசியிருப்பா. ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறான், வாண்டுக்கு என்ன வாள் பார்த்தியா? ஆமாம் வாள் தான். வயன் பேசாமல் பிரேக்கில் வரியா, இப்போ என்னதுன்னு கேட்டு வந்தல.
ஐயோ! ஸ்டான் அதான் முடியாது. ஏன்டி என்ன எதுக்கு எடுத்தாலும் முடியாதுன்னு இருக்கா? இரு ஃபர்ஸ்ட்டு என்ன ஆச்சு சொல்லு? டி அது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாமே சொல்றேங்க. அவளும் போச்சு ஒயன். எனக்கு என்னமோ அந்த ஆள் மேல சந்தேகமா இருக்கு ஒயன். என்னது? புரியல. ஒருவேள அவரு உன்ன அப்படி சொல்லி டாப் டூ பாட்டம் உங்களை பார்க்குறா. சீச்சீ இருக்காது. ஹே சான் மூடி சொல்டி. என்ன இருக்கும் என்ன இருக்காது? அதுவா ஒயன்? நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் உன்கிட்ட மட்டும்தானே இப்படிலாம் இருக்காரு. நான் கேள்விப்பட்ட வரையும் அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பார் தெரியுமா? ஆ ஆனால் நீ என்னடானா மூச்சுக்கு 300 டைம் உன்னை வாடி போடிங்கனாருங்கிற. என்னடி இது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு நீ சொல்கிறதே நம்ப முடியல ஒயன். ஏ சான் சத்தியமா சான் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? ஆ அவர் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாரு தெரியுமா அந்த லெட்டர் வச்சு என்ன. என்னது பிளாக்மெயில் பண்ணுறாரா? ஹே ஒயன் பேசாம போய் அவர்கிட்ட போய் கேளுடி. காலேஜ் அப்படின்னா அது நம்மளோட ஃப்ரீடம் தானே. ஆ இந்த ஏஜில் தானே காதலே வரும். அது என்னமோ அவன் பெரிய இவனாட்ட பேசுகிறான். ஏய் என்னடி சான் சொல்கிற கேட்டுறதா? பாரு ஒயன் நீ பிரேக்கில் போ. அவர் என்ன சொல்கிறான்னு பாரு. அவர் சொல்கிற வச்சு நீ திருப்பி பேசி விட்ரு சரியா? ஏன்னா எனக்கு இது வேறு எங்கேயாவது போய் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்கும் ஒயன். ஸோ அதனால தான் பார்த்துக்கோ. அண்ட் பிரேக்கில் வேணா நான் வரட்டா கூட? இல்லடி அந்த ஆளை அதுக்குமே திட்டுவான். அப்படிங்கும் போதே அந்த சேர்ந்து ஏ ஓயன் ரெடி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறான். சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க. ஐயோ கொத்திட்டியோடா. ஏ ஓயன் என்ன பண்ணிட்டுருக்கா? இங்கே புக் எடுத்துகிட்டு வா. ஆ ஐயோ இந்த ஆள் வேறு இன்னும் சும்மாவே விட மாட்டான். பார்க்க புளிமா இருந்துட்டு என்ன வேலை பார்த்துட்ருக்கான். சீ பூனைமா இருந்துட்டு என்ன வேலை பார்த்துட்ருக்கான். ஏ சான் எனக்கு பயமாக இருக்குடி. ஏய் போயிட்டு வாடி பார்த்துக்கலாம். ஆ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவளை அப்படியே புக் எடுத்துகிட்டு அப்படியே போகலாமா வேணாமான் இருக்கா. அப்போ அந்த சேர்ந்து சிவா ஏய் இன்னும் வரலையா நீ? கூப்பிட்டு அவ்வளோ நேரம் ஆச்சு. ஆ இதோ இதோ வரேன் சார் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து சுகாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெஞ்சில் சிட் ஆகுறா. சுகா அப்படியே நான் இங்கே பாரு உனக்கு ஒரு கொஷின் கொடுப்பேன். அதை நீ 10 மினிட்ஸில் படிச்சுட்டு வந்து என்கிட்ட காட்டணும் புரியுதா? ஆ ஓகே சார் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த புக் வாங்கி ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணி தரான். அவ்வளோ பெருசாக இருக்கும் அவரோட ஆன்சரு. அவன் அப்படியே சார் இதான் கொஸ்டினா? ஆ இது ஆன்சருடி இதை படிச்சுட்டு என் என்கிட்ட சொல்லு. ஐயோ நான் சின்ன பேரில் படிக்கிறதுக்கே 1 ஹவர் ஆக்குவேன். இது என்னடானா எவ்வளோ பெருசு இருக்குது எப்படி முடிப்பேன்? சார் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம்ல? குறைச்சி கொடுக்கலாம் முடியாது ஆனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து தரட்டா? சார் ப்ளீஸ் சார் எனக்கு தெரியாத ஒயன் 10 மினிட்ஸ் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் ஒயன். சரி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படிச்சிடலாம் அப்படிங்குமா அவளுக்கு கண்ணை மூடி அப்படியே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு மாதிரி ரொம்ப சின்சியராக படிச்சுட்டே இருக்கா. அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் பெல்லு ரிங் ஆயிடுது. எனக்கா அப்படியே மனசெல்லாம் ஏதோ ஹெவன் பெல் அடித்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி புன்னகையா அப்படியே சுகாவை திரும்பி பார்க்குறா. சார் பீரியட் முடிஞ்சு. நான் பல்ல காட்டிட்டு இருக்க இப்பயே நான் தான். ஸோ வாயை மூடிட்டு உட்காரு. ஆ என்னது இவரா? ஒயன் இன்னைக்கு என்ன டே டைனபிள்? ஆமாம் இன்னைக்கு 3rd டே. ஐயோ போச்சு ரொம்ப எக்ஸைட் ஆனேன் அப்படியே பீரியட் முடிஞ்சுன்னு. சார் கண்டிப்பாக இங்கே தான் உட்காந்து படிக்கணுமா? ஆமாம் இங்கே தான் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறான். அப்போ நீ ஏனும் வேறு வழி இல்லாமல் அவள் தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்து படிக்கிறா. அப்போது அந்த சைடு இருந்த ஒரு வாய்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஒரு வாய்ஸ். அந்த வாய்ஸை கேட்டதும் அப்படியே ஒயனோட ஃபேஸில் அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிக்குது. ஒயன் அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா அங்கே ஜோன் வந்திருக்கான். ஜோனை பார்த்ததும் ஒயனுக்கு அவள் ஹார்ட் அவகிட்டே இல்லைங்க. அவள் அப்படியே ஒரு மாதிரி ரசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கா. சுகா ஜியோனை ஒரு லுக்கு விட்டுட்டு அப்படியே ஒயனை ஒரு லுக்கு விடுறான். ஒயனுக்கா பல்லெல்லாம் தெரியுது. சுகா லைட்டாக ஒயனோட தலையிலே தட்டுறான். இங்கே பார்த்து படிடி நான் எங்கே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி லைட்டாக கத்துறான்.
எல்லாருமே ஒயனை பார்க்குறாங்க. ஒயனும் "அ சார் அது" படின்னு. எடுத்த மார்க் லட்சணம் இருக்கு. உனக்கு வேடிக்கை வேறயா? படி அப்படிங்கிறான். அவ்வளோதான் எனக்கு ஒரு மாரி அசிங்கமாக இருக்குது. சுகா இங்கே கொஞ்சம் டென்ஷனில் கத்துறான். எனக்கு வந்துட்டு ஒரு மாரி அசிங்கமாக இருக்குது. ஜோன் அப்படியே ஒயனை ஒரு லுக் விட்டுட்டு, சார் இந்த பேப்பர் உங்ககிட்ட அந்த மேம் கொடுக்க சொன்னாங்க. ஓகே நீ போய்க்கோ. சார் அப்புறம் என்னது? அப்புறம் இந்த கிளாஸோட நேம் லிஸ்ட் கேட்டாங்க. அப்படியா? சான் ஆ ஆ சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு மாதிரி தூங்கி இருந்துச்ச மாதிரி பேசுகிறா. அப்போ இங்கே சுகா, சான் என்ன பண்ணிட்டு இருக்க கிளாஸில்? அது சார் நீங்கள் தான் எந்த ஒர்க்கும் கொடுக்கலையே, அதான் லைட்டாக பெஞ்சில் படுத்தேன். கொஞ்சம் மெடிடேஷன் சார். மெடிடேஷன்? இவாரு ஒரு நோட் ஒரு பென் எடுத்துகிட்டு இங்கே வா. இந்த வரேன் சார். அடுத்தது ஏன் எதுக்கு கூட கேட்காமா பாட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வரா. மூஞ்செல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி தூங்கி இருந்துச்சு ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படி இருக்கு. சுகா அதை பார்த்துட்டு நல்லா தூக்கம் போல். சார் லைட்டாக சப்பல்ஸ்லேயே போடுவேன். என்னது சார்? மண்டேலே கொட்டுவேன்னு. போ உட்காரு, இந்த கிளாஸ் ஒரு நேம் லிஸ்ட் எழுதிட்டு. சார் அது ஒயன்கிட்டே இருக்கே. நீ எழுதுன்னு புரியுதா? நீ எழுதி கொடு அப்படிங்கிறான். அப்போது சானும் ஒயனை ஒரு மாதிரி பாட்டு ஓகே சார் அப்படிங்கிறா. அப்போ ஜியோன், சார் எழுதி கையோட வாங்கிட்டு வர சொன்னாங்க ஸோ அதனால் நானும் இப்படி உட்காந்துக்கலாமா அப்படின்ட்டு ஒயின் பக்கத்தில் பாயிண்ட் பண்ணுறா. சுகாவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சரிங்கிறா. ஏன்னா ஃபஸ்ட்டு பெஞ்ச் அதான். ஸோ ஓகே அவனால எதுவும் சொல்லாமல ஓகேன்ட்டுறான். இங்கே சான் அப்படியே ப்ளேஸில் போயிட்டு அப்படியே நீனும் எழுத ஆரம்பிக்கிறா. இங்கே ஒயனா உட்காந்து மறுபடியும் படிச்சுட்டு ஜியோனை சைட் அடிச்சுட்டே இருக்கா. அப்போ சுகா, படிச்சிட்டியா? இங்கே கொடு கேட்குறேன் சொல்லு அப்படின்னு ஒரு மாதிரி எகத்தளமாக கேட்குறான். லைக் அவளை ஏதோ அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஒயனோ, சார் அதோட ஆன்சர் அப்படின்ட்டு ஃபுல்லாமே சொல்லிடுறா. சுகாவுக்கே செம்ம ஷாக்காக இருக்குது. இங்கே ஜோன் அப்படியே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ்டாக ஒயனை பார்க்குறான். இங்கே சுகா, அதுக்குள்ளே படிச்சிட்டியா? ஆமாம் சார். நீங்கள் தானே படிக்கணும். நீங்கள் 10 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்க. அதான் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தென் அப்படி சென்டென்ஸ்லாம் கொஞ்சம் அப்படிங்கிறா. அப்போது சுகாவும் சரி ஒயன் நீ இதை ஆல்ரெடி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்தா இது படி. பட் சார் இது நீங்கள் ஒன்றும் எடுக்கக்கூட இல்லையே. ஏன் எடுக்காட்டி உனக்கு புரியாதா? இங்கிலீஷில் தானே இருக்குது. என்ன வேறு ஏதாவது லாங்குவேஜில் இருக்கா? சார் அது இதை படித்து எனக்கு காமிக்கணும். இதுக்கு உனக்கு 2 மினிட்ஸ் தான் டைம். சார் இவ்வளோ பெரிய ஆன்சர் எப்படி சார் 2 மினிட்ஸில்? எனக்கு தெரியாது ஒயன், படினா படி. ஏன் மித்த விஷயத்துலலாம் கரெக்டாக இருக்கீல? அவங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும் இவங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும் கரெக்டாக இருக்கீல? படிக்கிறதுக்கு என்னடி உனக்கு அப்படின்னு அம்மா ரொம்ப ஆசையாக கேட்டுடுறான். எல்லாருமே என்ன பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. இங்கே ஜோனும் அப்படியே என்னவே பார்க்குறான். அப்போது அந்த மேமே வந்துடுறாங்க. சுகா சார் வாங்க மேம் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஜோன் அனுப்பியிருந்தேன். அதான் அந்த பேப்பர் அதான் மேம் இந்த எழுதிட்டுருக்காங்க. ஓ அப்படியா? அப்படிதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோங்க. இங்கே ஜோன் அப்படியே என்ன பாட்டு என்ன பண்ண நீ நான் அந்த ஆள் அப்படி திட்டுறான்? நான் எதுவுமே பண்ணல. மார்க் கம்மியாயிடுச்சாம்மா, அதுக்கு தான் அவர் இப்படி என்னை போட்டு பழி வாங்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படி எவ்வளோ மார்க் எடுத்த? நீ லாஸ்ட் டைம் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்க? நான் என்ன 75. நான் 92. என்னது 92வா? அப்புறம் ஏன்டி அவர் ஒன்று போட்டு அப்படி திட்டுறாரு? அந்த மார்க் பார்த்தலையாம்மா அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே சான் எழுதி முடிச்சுட்டு, சார் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். குடு சார். ஜியோன் நீ கிளாஸுக்கு போய்க்கலாம் மேம் அப்படிங்கிறாரு. ஜோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துச்சி போகிறான். நீங்கள் அந்த மேம் அப்படியே 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறாங்க. இப்போது ஒயன் அப்படியே உட்காந்து அந்த கொஸ்டினே பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டே இருக்காள். படிக்கிற மைண்ட் செட்டே இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவளே படிச்சிட்ருக்கா. அப்போது அவள் காலை லைட்டாக ஏதோ வந்து உரசுற மாதிரி இருக்குது. அப்படியே கீழே பார்க்குறா. சுகா தான் அவன் காலை வச்சு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி உரசுறான் ஒயனோட லெக்கை. ஒயன் அப்படியே காலை அப்படியே பின்னாடி இழுத்துக்கிறா. அவன் ஒயன் அப்படி பண்ணவும்
ஷுகா அப்படியே அவனோட ஐஸ் மட்டும் அப் பண்ணி ஒயனை பார்க்குறான். ஒயன் அப்படியே படிச்சுட்டே தான் இருக்கா. சரி ஏதாவது தெரியாமல் பட்டிருக்கணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஷுகாவும் ஓகேன்ட்டு அப்படியே ஒயனவே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். வச்ச கண் எடுக்காமல் ஒரு மாதிரி ஒயனவே ஸ்டார் பண்ணிட்டு இருக்கான். இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு சில பேர் ஜாலியாக பேசிட்டு அப்படி இருக்காங்க. எப்படியா அந்த பீரியடு எல்லாருக்கும் ஜாலியாக போயிருக்கும் வயனை தவிர. வயனை ஒரு கொஷின் படித்து சொல்ல சுகா அடுத்த கொஷின் கொடுத்துட்டே இருந்திருப்பான். ஆல்மோஸ்ட் அவளுக்கு அந்த போர்ஷனே கம்ப்ளீட் பண்ணியிருப்பா போல அந்த யூனிட்டில். ஸோ அப்படியே தான் அவளுக்கும் போயிருக்கும். சுகா நல்லா வச்சு பழி வாங்கியிருப்பான் வயனை. இப்போது அப்படியே பெல்லு அடிக்குது, பிரேக் பெல் தான் அடிக்குது. வயன் அப்படியே அப்பா இப்போ வாச்சு பிரேக். ஆ அதான் அவன் வந்து பார்க்க சொன்னானே. எனக்கு இப்போ காலேஜ் வரவே பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. இவன் ஏன் என்னை போட்டு மட்டும் இப்படி கொடுமைப்படுத்துகிறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாலியாக இருக்காங்க. நான் கட்டுற மாதிரி தானே அவங்களும் ஃபீஸ் கட்டுறாங்க. அவங்க கட்டுற ஃபீஸ் தானே நானும் கட்டுறேன். ஓ என்னடி இது அப்படிங்கும்போது கரெக்டாக வயன் இந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாத்திட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ என் ஸ்டாஃப் ரூம் வந்து நிற்கிறேன். புரிதா? ஆ ஓகே சார். வித்தின் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸா? ஆ இதோ இப்போவே வாங்கிடுறேன் சார். அப்படி சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அப்படியே போய் டெஸ்ட் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவளும் வந்து நின்றுட்டு அதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அப்போது சார் வந்துட்டு ஒயன் நான் கேண்டீன் போகிறேன், உனக்கு எதாவது வேணுமா? எனக்கு நிறையா வேணும், நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். நல்லா தூங்கிச்சு தெரியுமா? எஸ் சான் வெறுப்பேத்தாதடி, அப்புறம் ஏதோ சாபம் விட்டுரும் பார்த்துக்கோ. சரி வயன், கூல். நான் போய் உனக்கு வேணால் ஏதாவது மில்க் ஷேக் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வரேன். சரி. யார் கூட போகிற? அதான் அந்த ஜோன் இருக்கானே அவனே வரேன்னா. என்னது ஜோன் கூடயா? எதுக்கு கூட என் க்ரஷ் கூட நீலாம் சுற்றுற? அவன் தானே வரேன்னா, நான் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, பார்த்து என் ஆளை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வா. சரி, ஆளை ஒன்றும் கடிச்சு தின்ற மாட்டேன். சரி ஓகேடி, நான் போய் அந்த ஹிட்லரை போய் பார்த்துட்டு அப்புறம் வரேன், ஓகேவா? அவன் சீக்கிரம் விட்டுனா சீக்கிரம் வந்துடுறேன். நான் அப்படி உங்களோட ஜாயின் ஆகிக்கிறேன். அடுத்த ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக சொல்கிறா. சேனல் லைட்டாக சிரிச்சிட்டு சரிடி போய் ஃபஸ்ட்டு அவரை பாரு. ஓகேடி, 5 மினிட்ஸில் போகணுன்ட்ருக்காரு, நான் போயிட்டு வரேன். அப்போட வயனும் அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகிறா. யாருமே இல்லை. இப்போது வயன் அப்படியே என்ன அவர் எனக்கு முன்னாடியே வந்தார், ஆளே காணோம். சார் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுகிட்டே உள்ளே வரா. அப்போ டக்குன்னு ஒரு ஹேண்ட்ஸ் வந்துட்டு அவள் ஹிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் இழுக்குது. அவன் அப்படியே சார் நீங்கள் தானா? பயந்துட்டேன். சார் இந்தாங்க பேப்பர். சார் போகலாமா? இரு, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டா, எங்கே போகிற? சார் என்ன பிரச்சனை, சீக்கிரம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? எனக்கு பிரேக்குக்கு போகணும். பிரேக் போகணுமா? ஏன் வாஷ்ரூம் போகணுமா? இல்லை சார், நான் கேண்டீன் போகணும். கேண்டீனு எதுக்கு? அந்த ஜோனை பார்க்கவா? சார் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கா? ஆமாம், உங்களுக்கு எதுக்கு? சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்படி என்னை பிளாக்மெயில் பண்ணலாம்? இதுதானே என்னோடய ஏஜ். இந்த வயசில் தானே எனக்கு லவ்லாம் பண்ண முடியும். பார்த்ததுக்கு நான் சின்ன பொண்ணு கிடையாது. நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இன்னும் 1 இயர் கூட இல்லை சார் முழுசா. நான் ஃபைனல் இயர் படித்து முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், எனக்கு மேரேஜ் தான் பண்ணி வைக்க போகிறாங்க. நான் என் லைஃப் நான் எப்படியே போகிறேனே, உங்களுக்கு என்ன? என்னாடி, யார் சொல்லி கொடுத்தா? அந்த சான் சொல்லி கொடுத்தால எப்படிலாம் போய் பேசினு? அவளாம் ஒன்றும் சொல்லித்தரல. நீங்கள் ஏன் சார் எனக்கு ரூல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அவனை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கீங்க. சுகா இங்கே அப்படியே ஹேண்ட்ஸ் அப்படி க்ராஸ் ஹேண்ட்ஸ் பண்ணிட்டு வயனவே பார்த்துட்டே இருக்கான். இப்போ வயனை அப்படி கத்தி முடிச்சுட்டு ப்ளீஸ் சார் இனிமேல் என் லைஃப்பில் வராதிங்க, சும்மா இந்த பிளாக்மெயிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க. அப்படியா? இங்கே பாருடி, நீ பேசினதெல்லாம் இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுக்கிறான். பார்த்தா இல்லை கேமரா ஆன் பண்ணி வச்சுருப்பான். இதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து நீ கற்றுவேன்னு தெரியும், அதான் எதுக்கோ வச்சுருந்தேன். ஸோ இதை போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சார் ப்ளீஸ் சார், ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி டியர் ஐஸோடு நிற்கிறா. அப்போ சுகா அந்த ஃபோன் அப்படியே சைடில் வச்சுட்டு
என்னோட கையை டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அவ்வளோ க்ளோஸாக நிற்க வச்சு, ம் என்ன வேணுமா? கேட்டில நீ யாருன்னு? பாரு, எனக்கு சுற்றி வளர்த்துலாம் பேச தெரியாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் நீட் யூ. வாட் சார், ஆர் யூ சீரியஸ்? எஸ் வயன். பாரு, எனக்கு உன்னை பார்த்த ஃபஸ்ட்டு சைட்லேயே ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். உனக்கு நான் வேணுமா அப்படின்லாம் நான் கேட்கல. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். சார், நீங்கள் என் ப்ரொஃபஸர். அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒயன். ப்ரொஃபஸராக இருந்தால் என்ன? நான் இன்னும் ஒரு 1 இயர் தானே, அதுக்கப்புறம் நீ மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே இருப்பேன். சரி, என்ன பேசுகிறேங்க? அதுவா, எனக்கு இந்த பேசலாம் பிடிக்காது. நான் வேணும்னா நீ இந்த செரி ஃபேமிலிகிட்ட கேள. சுகா அப்படின்னா எப்படின்னு? ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டைப்பா அந்த மாதிரி இந்த தான் பழகும். ஸோ அதனால் எனக்கு இந்த பேசி அப்படியே கண்ணை பார்த்து காலை பார்த்து அப்படியே காதை பிடிச்சி கையை பிடிச்சி அந்த லவ்வெல்லாம் வராது. ஸோ ஸ்ட்ரைட்டாக மேட்ரு தான். என்னது மேட்ரா? ரொம்ப துள்ளாத, லைட்டாக அப்படி சொல்லிட்டு சுகர் டக்குன்னு பிடிச்சி வயன் இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். லைக் ரொம்ப பேசினட்டாக அவன் லிப்ஸை லிட்ரலி அப்படி சாப்பிட்றான். எங்கள் வயனா என்ன பண்ணுறதுன்னு இல்லை, ஸ்டாச்சு வாங்கி நிற்கிறா, அதை வரைஞ்சி போய் நிற்கிறா. எங்கள் சுகர் செம்மையாக கிஸ் பண்ணிவிட்டு அவன் ஆன்சர் வச்சு வயனோட பேக் சைடு அந்த பேக் நெக்கில் இருந்து அப்படியே கீழே வரையும் ஒரு மாதிரி அப்சஸ்டாக தடவிக்கிட்டே இருக்கா. வயனுக்கா ரொம்ப ஒரு மாதிரி அது அப்படியே சுகாவோட செஸ்ட்டில் கை வச்சு, சார் விடுங்க, என்ன பண்ணுறீங்க? அதை தள்ளி விட்டு பார்க்குறீங்க சுகா அப்படியே. பெருகுடி தள்ளி விட்டா. சார் வேணாம் ப்ளீஸ். இல்லை, எனக்கு வேணும் சார். வேணாம் சார், இது காலேஜ். அப்போது ஈவினிங் வீட்டில் நான் ஓகேவாடி? இன்றைக்கி வேறு உங்கள் அம்மா ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன்னு இருந்தாங்க. அப்போ ஓகேவா? சார் ப்ளீஸ் சார், வேணாம். நீ என்னை லவ் பண்ணுறது தானே? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் இல்லை. அப்படி சொல்லிட்டு திடீர்னு ரொம்ப நர்வஸ் ஆகிறா. சுகா லைட்டாக சிரிச்சிட்டு, நீ என்னை லவ் பண்ணுறடி, நல்லா தெரியுது. நீ என்னை பார்க்குற விதத்தை வச்சு எனக்கு தெரியாதா? அதான் நானும் உன்னை லவ் பண்ணேன். பார்த்தா க்ரஷ் தான் உனக்கு அந்த ஜியோன்னு. சார் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிற்கிறா. அப்போ சுகா அப்படியே ஒயின் பக்கத்தில் வந்துட்டு, ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு வரேன், சரியா? ஓகே. என்னடி ஓகேங்கிற? நீ லவ் பண்ணுறதானே? சார் அதெல்லாம் கிடையாது, நான்லாம் உங்களை லவ் பண்ணல. லவ் பண்ணாமல் எப்படி ஓகேன்னு சொல்லுவாங்க? ஐயோ சார், நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டேன், சாரி. எங்கள் வீட்டுக்கெலாம் வராதிங்க. இப்போ நீ இப்படி சொன்னால் நான் நம்பிடுவேண்ணா? நீ லவ் பண்ணுறடி, நீ லவ் பண்ணுற, புத்தா இல்லையா உனக்கு? எப்படி தான் சொல்கிறேன்? இந்நேரம் வேற ஒரு பொண்ணாக இருந்திருந்தானே வச்சுக்கோ, நான் கிஸ் பண்ணதுக்கு பலார்னு ஒன்று விட்டுருப்பா. நீ என்னடானா கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்க? அதுவும் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறியாடி என் கிஸ்ஸை? அவளை பிடிச்சிருக்கா? நான் அகைன் ஐயோ சார், என்னமோ பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு டக்குனு அங்கேருந்து ஓடி வரா. எங்கள் சிகாவும் போகிறான் அவனை பார்த்து லைட்டாக அழகாக சிரிச்சிட்டு அவனும் அவனோட பேக் சைடு ஹெட்டில் அப்படியே ஒரு தட்டிட்டு அவனும் அப்படியே வேலை பார்க்க போகிறான். இங்கே எனக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷியாக இருக்குது. அவள் அப்படியே சான் எங்கேன்னு தேடிட்டு போய் கேண்டீன் போகிறா. சானும் ஜியோன்னு பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே வயனு போயிட்டு இடையில, ஹே பட்டீஸ் என்ன பண்ணுறீங்க? என்னடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? அப்சல்ட்டு சான் ஒரு மாதிரி கேட்குறா. லைக் அவள் கொஞ்சம் சுகமாக இருக்கும்போது கேட்குறா. அது அதுவா? சொல்லுடி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி, சும்மா தான். சரி, நீங்கள் 2 பேர் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறா. அப்போது ஜோன் வந்துட்டு, சான் நல்லா யோசிச்சு சொல்லு சரியா அப்படின்னு நினச்சி போகிறான். சானா ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. அப்போது வயன் வந்துட்டு, என்னடி ஆச்சு? அதுவா ஒயன், இவன் என்னை லவ் பண்ணுறானாமா. என்னது? வாட்? இவன் உன்னை லவ் பண்ணுறானா? ஆமாண்டி, அதான் நான் போய் கேட்டுட்ருக்கான். ஒயனுக்கு தான் அவன் மேலே க்ரஷ்ஷு,
ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு. அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு உங்களை க்ரஷ் தான் கிடையாது. அவன் வேறு யாரையும் லவ் பண்ணுறா. அவன் என்னை பார்க்குற விதத்தில் தெரியுது. அவன் என்ன ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறா அப்படிலாம் சொல்கிறான்டி. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஹே சார், நீ ஓகே சொல்லலாம்ல? ஒயன், ஐ யூ சீரியஸ்? அது உன் க்ரஷ்டி. அவனுக்கு எப்படி நான் ஓகே சொல்ல முடியும்? அப்போ நாளை பின்ன நாங்களாம் ஒன்றா இருந்தால் உனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? ஏ சார், நான் சும்மா தானே க்ரஷ்ன்னு சொன்னேன். அவன்லாம் இப்போ என் க்ரஷ் கிடையாது. ஆ மேடம், என்னாச்சு உங்களுக்கு? காலையில் வரையும் அப்படி துள்ளிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன? சார், நீ அவனுக்கு ஓகே சொல்லு. அவன் நல்லா பையன் தானே? ஆமாம்மா, ஒரு நிமிஷம் இரு. அவனுக்கு தான் ஸ்டார்டிங்கில் ஆள் இருக்குன்னு இந்த அட்மின் சொன்னான். அவள் தானே என் லெட்டர் பிடிங்கி கிழிச்சு போட்டது. ம், ஆமாண்டி. ஆனால் அது அவன் ஆள் இல்லை, அது அவன் ஃப்ரெண்டு. அது அவன் ஆள்னு யார் உங்ககிட்ட சொன்னா? ஆ சுகா சார் தான். ஆ அவர் மண்டே நல்லா கழுவிருக்காரு ஓயன், சூப்பராக தைச்சிருக்காரு போல். ஏ சார் போடி, நீ வேற. சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறா. அப்போது அவளுக்கு அப்போ தான் தாட் ஆகுது, அவன் ஏன் அவளுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லியிருக்கான்னு. இப்போ ஆள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லியிருப்பான் உங்ககிட்ட. நீங்கள் அதை யோசிச்சுட்டு, ஸோ என் பூனைக்குட்டி எப்படி இருக்கு பாரு, நல்லா ஃப்ராடாட்டு அது சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கா. ஸ்டாஃப் ரூமில் ஆனது எல்லாத்தையும் நினச்சிட்டு. ஆக்சுவலாக இப்போ ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு சுகாவை ஆல்ரெடி ரொம்ப நாளாகவே பிடிக்கும். பட் நீங்கள் வெளியே காமிச்சிக்கிட்டது இல்லை. பிகாஸ் அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரூடாக இருப்பான் வெளியே எல்லாத்துட்டையும். சொல்லணும் ஒரு பயம். அதனாலே நீங்கள் உள்ளே வச்சுருப்பீங்க. லைக் நீங்கள் அவனை லவ் பண்ணுறீங்க, சரி ஜியோனை பார்க்கும்போது சும்மா சைட் அடிச்சுட்டு லைட்டாக ஒரு லுக் விட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதை தான் சிவா க்ரஷ்ன்னு சொல்லும்போது நீங்கள் ஆமான்ட்டு இருப்பீங்க. சரிடா, அவ்வளோதான். இது இங்கே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன், அதனால சொன்னேன். ஓகே, இப்போ பேக் டு த ஸ்டோரி. இப்போது என்னெல்லாம் நினச்சிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா. இப்போது சார், ஆமாம் நீ என்னடி ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வந்ததுலேருந்து எல்லாத்த பார்த்தாலும் பல்ல காமிச்சிட்டே இருக்கா, என்னாச்சு? பார்த்து ஒயன், போகிற வரவெல்லாம் உன்னை பார்த்து இதை இழுச்ச வாயின்னு நினச்சிக்க போகிறான். ஏ சார் சும்மா இருட்டி, எப்போ பார்த்தாலும் எனக்கு கலாய்ச்சிட்டு. அது நான் ரொம்ப நாளாக நான் ஒருத்தர் ஒன்ஸே லவ் பண்ணுறேன்னு உன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம், யார்? அந்த ஜியோனா? ஏ அவன் இல்லடி, அது உன் ஆல்ரெடி. இல்லை ஒயின், எனக்கு அது செட் ஆகும்னு தோணல, நீ சொல்லு. ஏன்டி? எனக்கு அப்படிலாம் பார்க்க முடியாது ஒயின், அதுவும் க்ரஷ்ஷு. ஏ சார், அவன் என் க்ரஷ் எல்லாம் கிடையாது, சும்மா இரு. என் க்ரஷ், எல்லாம் என் ஹப்பி எல்லாமே சுகா தான். என்னது? ஏய் என்னடி இது புதுசாக சொல்லிகிட்ருக்கா? ம் ஆமாண்டி. எங்கே இதெல்லாம் வெளியே சொன்னால் உன் ஓட்டவை வச்சு ஊருக்கே பரப்பிடுவேன். அதனால தான் சும்மா இருந்தேன். ஆனால் இப்போ சுகாவே எனக்கு வந்து ஓகேன்னு சொன்னார் தெரியுமா? சுகா உன்ட்ட லவ் யூ சொன்னாரா? லவ் யூலாம் சொல்லலை, அப்போ எப்படி அது ஓகே ஆகும்? அட ஆமாம்ல, நானும் பைத்தியம். அவர் இன்னைக்கு ஈவினிங் என் வீட்டுக்கு வரேன்னாரு. ஒயன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குடி. இருக்கணும்ல. அப்புறம் அவரே அவர்கிட்ட போயிட்டு சாயங்காலம் கேட்பேன், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. அவர் என் வீட்டில் எது பேசினா கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா. இங்கே சார், வாவ் சூப்பர் டி. ஸோ அதான் சொல்கிறேன், எனக்கு ஜியோன் மேலே நோ இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? 0% இன்ட்ரெஸ்ட் தான். அதனால் நீ ஓகே சொல்ல. ஒயன், அது கரெக்டாக இருக்குமா? ஏய் சார், நல்லா கரெக்டாக தாண்டி இருக்கும், நானே சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? சரி, உனக்கு ஓகேன்னா நான் பார்க்குறேன். எனக்கு அப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா நான் ஓகே சொல்கிறேன். இல்லை அப்படின்னா கம்பல் பண்ணக்கூடாது. அது சேச்சா, கம்பல்லாம் நான் ஏண்டி பண்ண போகிறேன்? அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. நீ ஓகே சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உன் ஃபீலிங்ஸ், ஓகேவா? நீ ஏதோ எனக்கோசரம் வேணாம்னு சொன்ன மாதிரி, அதனால தான் நான் என்னோடய பாயிண்ட்லேருந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தேன், அவ்வளோதான். சரிடி, வா கிளாஸுக்கு போகலாம். அவளோட ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக கிளாஸுக்கு போகிறா. இப்படியே அந்த டே ரொம்ப ஒரு மாதிரி அவளுக்கு ஸ்டார்டிங் ரொம்ப வெறுப்பாக இருந்தாலும் அப்படியே போக போக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே அந்த டே அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஈவினிங் போல் அவன் தான் ஃபஸ்ட்டு அவள் வீட்டுக்கு போயிருப்பா. ஏன்னா சுகா வந்துட்டு இந்த காலேஜ் ஒர்க்லாம் பார்த்துட்டு வர கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு அவளே அப்படி வீட்டுக்கெலாம் போயிட்டு, ஒயன் என்ன ட்ரெஸ் போடலாம்? இது போடலாமா? இல்லை இல்லை இது போடலாம். எது போடுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். அடுத்த சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடுறா. இங்கே
என் வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அவனோட வீட்ல எல்லாம் பிஸ்னஸ் ட்ரிப் அப்படி போயிருப்பாங்க. ஸோ, அதனால அவன் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு, அப்படியே ஜம்முன்னு அப்படியே சாங்ஸ்லாம் பாடிட்டு ரொம்ப ஹாப்பியா அந்த பாத் பண்ணிட்டு இருக்கா. எங்க சுகா அப்படியே ஒர்க்லாம் முடிச்சுட்டு, அவனும் அப்படியே காலேஜ்லேருந்து கிளம்பிடுறான். ஸோ, இவ அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சுட்டு, அவன் அப்படியே பாத்லாம் முடிச்சுட்டு, அப்படியே வெளிய வர டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு, அவளுக்கு செம்ம ஷாக்கு. அவளுக்கு ஆப்போசிட் பெட்ல சுகா ஒரு மாரி அவனோட லெக்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அவன் ஷர்ட் பட்டன்ஸ்லாம் கழட்டிட்டு, அப்படியே ஒரு மாரி ரொம்ப ஹாட்டா உட்காந்துட்டுருக்கான். அத பார்த்து எனக்கு ஒரு மாரி அது. அவ அப்படியே சார் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க?" "ம் உங்க அம்மா தான்டி ஸ்பேர் கீ என்கிட்ட குடுத்துட்டு போனாங்க. நீ ஏதோ பண்ணுறியா இல்லை எப்படி இப்படின்னு அது இதுன்னு பார்க்கலான்னு." "ஆ சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்." "ஏய் நான் வந்தது எதுக்கு? நீ என்னடி வெளியே போங்கிற?" "சார் வேணாமே. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா?" "ம் ம் ஆமாண்டி அது என்ன?" "ஆ லவ் பண்ணுறது இப்படியே சொல்லுவாங்க. இவனுக்கு டேஸ்ட்டே கிடையாது போல்." "சார் அது எனக்கு பயமாக இருக்குது சார். லவ் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே." "இங்க பாருடி, ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்குவேன். இங்கே வா." அப்படின்னு கூப்பிட்றான். என்ன அப்படியே பக்கத்தில் போகிறா. என்கிட்ட சுகா அப்படியே என்னோட கையை பிடிச்சி அந்த லெக் ஸ்ப்ரெட் பண்ண பிட்வீன் கேப்பில் அப்படியே உட்கார வைக்கிறா. எனக்கா சுகாவோட பாட்டு எல்லாமே ஃபீல் ஆகுது. அவள் அப்படியே சார் கொஞ்சம் ஏய் என்னடி நல்லா இருக்கு முந்தைய மேலே பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படியே உட்காரு என்ன ஆயிடுவ ஆ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒயனை பேக் அப் பண்ணிட்டு ஒயனா நிற்கல அவனோட ஃபேஸ் வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு அவள் கையெடுத்து அவள் ஹேண்ட்ஸில் ஒரு ரிங்கு போட்டு விட்றான். பாருடி இது வந்துட்டு என் பாட்டி எனக்கு கொடுத்தது, அதாவது உன் வரப்போகிற ஒய்ஃபுக்கு கொடுன்னு. இது நான் இப்போ உன்கிட்ட போடுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கை ஹேண்ட்ஸில் போடுறான். பார்த்தா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்ன அப்படியே இது ரொம்ப பெருசாக இருக்குது, எங்கே விழுந்துச்சுண்ணா அப்படிங்கிற என்ன பண்ணுறது? அதுவா அதுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் கழுத்தில் பார்க்குறான். ஒரு செயின் இருக்குது. அவன் அப்படியே அந்த செயினை கழட்டி அந்த ரிங்கு அதுக்குள்ளே போட்டு இப்போ திரும்படி அது சொல்லிட்டு உங்கள் ஹேர்லாம் அப்படியே முன்னாடி கோதி விட்டு அப்படியே அந்த பின்னாடி அந்த செயினை அப்படியே போட்டுட்டு அந்த செயினோட ஹூக்கில் அப்படியே உங்களோட அந்த ஸ்கின் பேக் சைட் ஆஃப் நெக்கு அதோடு சேர்த்து ஒரு கிஸ் கொடுக்குறான். இப்போ சூப்பராக இருக்குடி. அழகாக இருக்கு சார். என்ன பண்ணீங்க? ஏய் ஒன்றாவே பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் பெரிய விஷயமா? சார் அது ஃபஸ்ட்டு இந்த சாருங்காதடி சுகான்னு கூப்பிடு. என்ன நம்பிக்கை இல்லையா உனக்கு என் மேலே? அதில் உங்கள் கண்ணை பார்த்து கேட்குறான். நீங்களும் அப்படிலாம் இல்லை சார், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அவ்வளோதான். அப்படிலாம் பயப்படாத. உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டக்குனு என்னோட டவலை உருவிடுறான். இதுக்கப்புறம் வர சீன் எல்லாமே டெலகிராமில் பார்த்துக்கலாம்டா, ஓகேவா? ஆஃப்டர் த சீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தா இப்போது அயனும் சுகாவும் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்காங்க. அப்போது அயன் சார் சாரி சுகா என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? ஆ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நம்ம 2 பேரும். ஏய் அதெல்லாம் போக மாட்டேன்டி, அதெல்லாம் போக மாட்டேன் சார். அது எனக்கு இருந்தாலும் என்னத்துல ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியா? ஆமாம் சரிடி. இப்போ உங்கள் அம்மா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், இல்லை 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 சுகா, அம்மா லேட்டாக தான் வருவாங்க. நீங்கள் இங்கே தூங்குறீங்களா என் கூட? நான் தூங்குற வரையும் இருங்க, நான் தூங்குனதுக்கப்புறம் போய்க்கோங்க. சரிடி. அவனுக்கு ஓகேண்ணா அப்படின்னா எனக்கு ஓகே தான்டி. அவளோட என்ன நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. லைக் என்னோட பாடியும் அவனோட பாடியும் நல்லா டச் ஆகிற மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறான். இங்கே ஒயனும் கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கிடுறா. இங்கே சுகாவும் அப்படியே ஒயன் தூங்குறத பார்த்து என்னோட ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவனும் அப்படியே இருந்து அவன் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்துட்டு அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன போய் நம்ம இருக்கா பார்த்தியா எப்படி இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு.
பாப்போம். வேணும்னா மேரேஜ் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலேருந்து உங்களுக்கு ஒரு செயின் போட்டுட்ருப்பான்ல, அவனோட செயினோட சேர்த்து ஒரு ரிங்கு. அது இந்த செயின் எடுத்து பார்க்குறான். அந்த செயின் அவன் கையில அப்படியே தொங்குது. அத பார்த்துட்டு லைட்டா ஸ்மிர்க் பண்ணிட்டு, அப்படியே அவன் அங்கேருந்து போறான். ஓகேடா, இதோட இந்த பார்ட் அதாவது இந்த ஸ்டோரி இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வரதெல்லாம் இமேஜின் ஆஸ் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் அந்த செயின வச்சு அவன் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட சேர்ந்துருக்கான். இல்ல அவன் அப்படியே போயிட்டான், சீட் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னா எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் தான். இதுக்கு மேல நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேடா சதீஷ். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய். லவ் யூ ஆல். அண்ட் ஸ்டோரிக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? நெறைய பேர் கமெண்டே பண்ண மாட்றீங்க. ஏன்னே தெரியல. கமெண்ட்லாம் வரலைன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டோரியே போட மாட்டேன் பார்த்துக்கோங்க. சும்மா சொன்னேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் மெஸ்லெஸ் டாக்கை பற்றி யாராச்சும் வந்து இங்கே கீழே கேட்டிங்க பிச்சு போடும் பிச்சு. எங்கே பார்த்தாலும் மெஸ்லெஸ் டாக் தான். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம் எழுதி ஓப்பன் பண்ணால் மெஸ்லெஸ் டாக் தான். ஸோ மெஸ்லெஸ் டாக்குக்கு இங்கே இடமே கிடையாது. ஒன் ஷாட் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகேடா சரி. டேக் கேர் அண்ட் பாய். லவ் யூ ஆல். டாட்டா.